தாவீதின் ஜெபம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராகிய நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி, நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி, உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி, கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தரலும். ஆம், அது நிலைவரப்பட்டிருக்கவும், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும், உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதனால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன். நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். கர்த்தர் நாத்தான் மூலமாய் தம்முடைய செய்தியை தாவீதுக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற செய்தியையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தாவீது நன்றியுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய கிருபைக்காக தாவீது அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார். தாவீது விசுவாசத்தோடு கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே முன்னேறி செல்கிறார். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். எபிரெயர் 11:13. தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே பணிவோடும் பயபக்தியோடும் ஜெபம் பண்ணுகிறார். தாவீதின் ஜெபம் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு வசன பகுதியிலும் ஒரு சில மாற்றங்களே காணப்படுகிறது. மற்ற வார்த்தைகள் எல்லாமே ஒன்று போல் இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ஏறெடுத்த ஜெபத்தை பற்றி சொல்லும் போது, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் என்று ஜெபித்ததாக சொல்லுகிறார். நாளாகமம் புஸ்தகத்தின் ஆசிரியரோ தாவீதின் ஜெபத்தை பற்றி சொல்லும் போது, கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர் என்று ஜெபித்ததாக சொல்லுகிறார். உம்முடைய வாக்குத்தத்தம் என்னும் வாக்கியத்திற்கு உம்முடைய வார்த்தை என்று பொருள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாகவும் இருக்கிறார். அவர் தேவனுடைய தாசனாகவும் இருக்கிறார். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே.
என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஏசாயா 42:1. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அவர் நிமித்தமாகவும் அவரை விசுவாசிக்கிற நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நன்மையான எல்லா ஈவுகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு உண்டாகிறது. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற போது, சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சாமுவேலும், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்று நாளாகமம் புஸ்தகத்தின் ஆசிரியரும் சொல்லுகிறார்கள். புறஜாதி ஜனத்தார் மத்தியிலே தேவர்கள் இருக்கிறார்கள். அசீரியருக்கும் எகிப்தியருக்கும் விக்கிரக தெய்வங்கள் உண்டு. ஆமாத்தும் அர்பாத்தும் விக்கிரகங்களின் தேவர்கள். இந்த விக்கிரகங்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் இவற்றிற்கு ஜீவன் இல்லை. இவர்கள் பெயரளவில் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரோ இஸ்ரவேலுக்கு தேவனாகவும் அவர் இஸ்ரவேலின் மேல் தேவனாகவும் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார், அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்தின் முடிவிலே, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று ஜெபித்து முடித்ததாக சாமுவேல் சொல்லுகிறார். இதே வாக்கியம் நாளாகமம் புஸ்தகத்தில், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது தாவீதின் பரிசுத்தமான வாஞ்சையும் அவருடைய விசுவாசமும் ஆகும். கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொன்னபோது, அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றும் சொன்னார். தாவீது தன்னுடைய ஜெபத்தின் முடிவிலே கர்த்தர் தனக்கு சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய ஜெபத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் நித்தியமானது. நாமும் நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்கள் மீது வாஞ்சையா இருக்க வேண்டும். நாத்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உட்பிரவேசிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். தாவீது ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக உட்பிரவேசிக்கிறார். தாவீது ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அமர்ந்து என்று மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் முழங்கால் படியிட்டோ அல்லது நின்று கொண்டோ ஜெபம் பண்ணுவது வழக்கம். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருந்தாரா அல்லது நின்று கொண்டு ஜெபம் பண்ணினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக அமைதியாக காத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமையை பற்றியும் அவருடைய மகத்துவங்களை பற்றியும் அமைதியாக தியானிக்கிறார். தாவீது கர்த்தரை பற்றி இவ்வாறு ஜெபம் பண்ணுவது வழக்கம். அவர் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலே நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவது வழக்கமாயிருக்கிறது. தாவீதின் இருதயத்தில் கர்த்தர் மீது பயமும் பக்தியும் நிரம்பி இருக்கிறது. அவர் கர்த்தர் மீது பிரியமாயிருக்கிறார். தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே, நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று பணிவோடு சொல்லுகிறார். தாவீதின் இருதயத்தில் மனத்தாழ்மை இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னையும் தாழ்த்துகிறார், தன்னுடைய குடும்பத்தையும் தாழ்த்துகிறார். கர்த்தர் தாவீதுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நன்மையான வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தானும் தன்னுடைய வீடும் எம்மாத்திரம் என்று
தாவீது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பணிவோடு கேட்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே தாவீது உயர்ந்தவராகவும் உத்தமராகவும் இருக்கிறார். அவர் ஒரு பராக்கிரமசாலி. தாவீது நல்ல யுத்த வீரர். தேசத்திலே மிகவும் பிரயோஜனமான நபர்களில் தாவீதும் ஒருவர். தாவீதின் சரீரமும் அவருடைய மனதும் மிகவும் நேர்த்தியாய் இருக்கிறது. தாவீது இஸ்ரவேலில் உள்ள சாதாரண மனுஷரைப் போல இல்லாமல் அவர் எல்லா விஷயங்களிலும் உயர்ந்தவராகவும் மேலானவராகவும் இருக்கிறார். ஆனாலும் தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். கர்த்தர் தன்னை நினைத்து பார்ப்பதற்கு தான் அபாத்திரனாய் இருப்பதாக தாவீது மிகுந்த மனத்தாழ்மையோடு அறிக்கை பண்ணுகிறார். தாவீதின் குடும்பத்தாரும் இஸ்ரவேல் தேசத்திலே விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள். ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாவீதோடு சம்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனாலும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் போது தன்னுடைய வீட்டையும் தாழ்த்துகிறார். என் வீடும் எம்மாத்திரம் என்று தாவீது கர்த்தருக்கு முன்பாக பணிவோடு சொல்லுகிறார். தாவீதின் குடும்பத்தார் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த கோத்திரத்தில் இருந்து பிரபுக்களும் ராஜாக்களும் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் தாவீதோ தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி மிகவும் தாழ்மையாய் நினைக்கிறார். கிதியோன் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் மிகுந்த மனத்தாழ்மையோடு சொன்னார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதிகள் 6:15. கிதியோனைப் போலவே தாவீதும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். விசுவாசிகள் தங்களை கர்த்தருடைய சமூகத்திலே உயர்த்தக்கூடாது. நம்மிடத்தில் சுய பெருமை காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நாம் வரும்போது நம்மை வெறுமையாக்கி தாழ்த்த வேண்டும். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாலும் அவர் கர்த்தரை கனம் பண்ணுகிறார். கர்த்தரை குறித்து பயபக்தியான வார்த்தைகளை பேசுகிறார். கர்த்தர் தாவீதை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை இதுவரைக்கும் கனப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு இதுவரைக்கும் ராஜாசனத்தை கொடுத்திருக்கிறார். தாவீதின் சொந்த முயற்சியினாலோ பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ இந்த சிலாக்கியங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாவீதுக்கு ஏற்கனவே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் தாவீதுக்கு அநேக நன்மைகளை செய்ய போவதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அவருக்கு ஏற்கனவே அநேக நன்மைகளை செய்திருந்தாலும் அவையெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே ஒன்றும் இல்லாதது போல் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் தாவீதுக்கு இன்னும் ஏராளமான நன்மைகளை செய்ய போவதாக வாக்கு பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு மனுஷர் முறைமையாய் சொன்னார். தாவீது எதிர்பார்த்திராத காரியங்களையெல்லாம், வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்திகளையெல்லாம் கர்த்தர் அவருக்கு சொன்னார். கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்தவர். கர்த்தர் மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே கிரயமாக செலுத்தி அவனை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் மனுஷனை சுத்தப்படுத்தி அவனை தமக்கு அருகாமையில் அழைத்துக் கொண்டார். கர்த்தர் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணினார். கர்த்தர் மனுஷனோடு ஐக்கியமாயிருக்கிறார். மனுஷரை சிருஷ்டித்த கர்த்தர் மனுஷருக்கு இவ்வளவு கிருபைகளை காண்பிப்பார் என்று எந்த மனுஷரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கர்த்தர் மனுஷனை மீட்டுக் கொண்டது தேவனுடைய தெய்வீக அன்பின் வெளிப்பாடு. கர்த்தர் மனுஷனோடு பிரியமாகவும் ஐக்கியமாகவும் இருப்பது போல மனுஷன் மற்ற மனுஷரோடு பிரியமாகவும் ஐக்கியமாகவும் இருப்பதில்லை. மனுஷனுடைய வழிகள் வேறு, கர்த்தருடைய வழிகள் வேறு. கர்த்தருடைய வழிகள் எப்போதுமே மனுஷருடைய வழிகளுக்கு மேலான வழியாகவும் உன்னதமான வழியாகவும் இருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராகவும் உன்னதமானவராகவும் இருந்தாலும் அவர் தாழ்வான மனுக்குலத்தை நினைத்து பார்க்கிறார், மனுஷரை நேசிக்கிறார். மனுஷனோ தன்னை விட தாழ்வானவர்களை நினைத்து பார்க்க மாட்டான். தன்னை விட மேலானவர்களை நினைத்து பார்ப்பான். அவர்களிடத்திலிருந்து தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பான். இது மனுஷனுடைய சிந்தனை. கர்த்தரோ மனுஷன் சிந்திக்கிற பிரகாரமாக சிந்திப்பதில்லை.
கர்த்தர் மனுஷர் மீது காண்பிக்கிற அன்பு பிரதிபலன் எதிர்பாராத அன்பாகும். கர்த்தர் மனுஷனுக்கு அநேக நன்மைகளை செய்தாலும், அவர் மனுஷன் மீது அன்பாய் இருந்தாலும், மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான், கர்த்தருக்கு தீங்கு செய்கிறான். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி இல்லாதவனாய் இருக்கிறான். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அவன் தன் பாவத்திற்கு மனம் திரும்பி தம்மோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் மனுஷன் மீது அன்பாகவே இருக்கிறார். அவனுக்கு தம்முடைய கிருபைகளை அதிகமாய் வெளிப்படுத்துகிறார். மனுஷனுடைய திரளான பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் இதில் எதையும் மனுஷர் முறையாய் செய்யவில்லை. தம்முடைய தெய்வீக அன்பின் முறையாகவும் தம்முடைய கிருபையின் முறையாகவும் கர்த்தர் மனுஷனுக்கு நன்மை செய்கிறார். மனுஷன் கர்த்தருக்கு ஒரு நன்மையும் செய்வதில்லை. நாம் கர்த்தருக்கு ஒரு நன்மையும் செய்யாதிருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நமக்கு இதுவரையிலும் செய்த நன்மைகளே அதிகம். நாம் கர்த்தரிடத்திலிருந்து இதற்கு மேல் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்ப்பதற்கு நமக்கு ஒரு தகுதியும் இல்லை. கர்த்தர் இதுவரைக்கும் தனக்கு செய்த நன்மைகளை தாவீது நினைத்து பார்த்து, இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் என்று கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய அடியான். கர்த்தர் தாவீதை அறிந்திருக்கிறார். தாவீதுக்கு எது நன்மையானது என்றும் எது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாவீதுக்கு போதுமான அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவை வாக்கு பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றிய வாக்குத்தத்தத்தில் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இடம்பெற்றிருக்கிறது. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினால் நாம் கர்த்தரிடத்தில் இனிமேல் வேண்டிக் கொள்வதற்கோ அல்லது விண்ணப்பம் பண்ணுவதற்கோ ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை விட நாம் கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்கள் எதையும் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபை பெரியது. கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு காண்பிக்கும் தயவுக்கு ஈடாக நம்மால் கர்த்தருக்கு ஒன்றையும் செலுத்த முடியாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலேயே தன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் தனக்கு இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறார் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் என்று பயபக்தியோடு சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு இதுவரையிலும் செய்த நன்மைகளுக்காகவும் கர்த்தர் தனக்கு காண்பித்த மகா பெரிய காரியங்களுக்காகவும் தாவீது கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். தாவீது கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நினைத்து அவரை நன்றியோடு துதிக்கிறார். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை என்று தாவீது பயபக்தியோடு கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தாவீதை உயர்த்தி இருக்கிறார். அவர் தாவீதுக்கு இஸ்ரவேல் தேசத்திலே கனத்தையும் மகிமையையும் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் உயர்ந்தவராக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதை விட உயர்ந்தவராய் இருக்கிறார். கர்த்தர் தாவீதை தம்முடைய சமூகத்திற்கு அருகாமையில் அழைத்து வருகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு நெருக்கமாக போகிறாரோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய மகிமையை காண்கிறார். தாவீதை போலவே நாமும் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்திற்குள் வரும்போது அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அதிகமாய் தரிசித்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். தாவீதை போலவே நாமும் கர்த்தரை பார்த்து, தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பயபக்தியோடு சொல்ல வேண்டும். தேவரீருக்கு நிகரானவர் வானத்திலும் பூமியிலும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு தேவனும் இல்லை. தாவீது தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி மிகவும் உயர்வாக பேசுகிறார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே.
தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்று தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவரீருக்கு நிகரானவர் ஒருவருமில்லை, அவரை தவிர வேறே தெய்வமில்லை என்று தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி உயர்வாகச் சொன்னார். இப்போதோ இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் தாவீது உயர்வாகச் சொல்லுகிறார். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ என்று தாவீது கேட்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்காக அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். கர்த்தர் அவர்களுக்காக பயங்கரமான பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தாரை மீட்டுக் கொண்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வதற்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ஜாதிகளில் இருந்தும் அவர்களுடைய தேவர்களில் இருந்தும் மீட்டுக் கொண்டார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்மை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரபஞ்சத்தின் மாயைகளில் இருந்தும் மாம்ச பிரகாரமான பாவ கிரியைகளில் இருந்தும் மீட்டுக் கொண்டார். பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் கர்த்தருக்கு விசேஷித்த ஜாதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் அவர்களை தமக்காக பரிசுத்தப்படுத்தி தமக்காக திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தர் தம்முடைய மகிமையை அவர்களுக்கு விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்களும் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் என்றென்றைக்கும் அவர்களுடைய தேவனாய் இருக்க வேண்டும். இதுவே இந்த உடன்படிக்கையின் முக்கிய அம்சம். கர்த்தருடைய உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கையாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை திடப்படுத்தினார். தம்முடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு உறுதி பண்ணினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய பணிவான விண்ணப்பங்களினால் இந்த ஜெபத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு நாத்தான் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பினார். ஆகையினால் தாவீதுக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்னும் மன தைரியம் உண்டாயிற்று. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் கேட்பது அதிகமாய் இருக்கிறது. தாவீது பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தாவீதுக்கு சொல்லப்பட்டிருப்பதினால் தாவீது தன்னுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தரிடத்தில் மன தைரியத்தோடு கேட்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் கேட்பது பெரிய காரியமாய் இருந்தாலும் அவையெல்லாம் கர்த்தருக்கு சாதாரண காரியங்களாகவும் அற்ப காரியங்களாகவும் இருக்கிறது. தாவீது கர்த்தரிடத்தில் இந்த காரியங்களை கேட்பதற்கு முன்பாகவே கர்த்தர் தாவீதுக்கு இதைவிட பெரிய காரியங்களை வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் வாக்கு மாறாதவர். தாவீது கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் சொன்னதை செய்வார் என்று தாவீது நம்புகிறார். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய கிரியைகளும் ஒன்றாயிருக்கும். கர்த்தரிடத்தில் முரண்பாடுகள் காணப்படாது. கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாய் செய்வார். அவர் எதை செய்வாரோ அதை மாத்திரமே சொல்லுவார். மனம் மாறுதற்கோ பொய் சொல்லுவதற்கோ கர்த்தர் ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் ஒன்றை சொல்லுவான், அதன் பின்பு அவன் மனம் மாறி வேறொன்றை செய்வான். கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட மாறுபாடுகள் இருக்காது என்று தாவீது நம்புகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தன்னுடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்.
தாவீது கர்த்தரிடத்தில் அதிகமாக ஆசைப்படவில்லை. அதே வேளையில் அவர் கர்த்தரிடத்தில் குறைவாகவும் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் என்பதே தாவீது கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் விண்ணப்பமாயிருக்கிறது. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும். தன்னுடைய நாமத்திற்கு மகிமை ஏற்பட்டாலும் மகிமை ஏற்படாவிட்டாலும் கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்பட வேண்டும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். தாவீது தன்னுடைய வீட்டுக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதின் வீட்டை குறித்து ஏற்கனவே தம்முடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக என்பதே தாவீதின் ஜெபமாயிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் தனக்காகவும் தன்னுடைய வீட்டிற்காகவும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று தாவீது கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் கனம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய வீட்டை குறித்து ஏறெடுக்கிற ஜெபம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் பரிபூர்ணமாக நிறைவேறுகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றும் நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவானவர் என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்தியமானது, அது பரிபூர்ணமானது. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 10:12-13